மாவட்டம் சின்னசேலம் அடுத்த நயினார்பாளையம் ஊராட்சியில் மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. நிகழ்ச்சி சின்னசேலம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் சத்தியமூர்த்தி மற்றும் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் மா கனகராஜ் வரவேற்பில் கள்ளக்குறிச்சி திமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளர் வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் மொழிப்போர் தியாகிகளுக்கான வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக நெல்லிக்குப்பம் புகழேந்தி மற்றும் நாகம்மை கருப்பையா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். எங்கள் தலைவர் நேற்றைய தினம் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார். நான் அதை பேசணும்னு நினைக்க தலைமை கழகத்திலிருந்து வந்திருக்கின்ற புகழேந்தி அவர்கள் பேசவே கூடாது என்றார். வீண் பழி சொல்லுக்கும் பொய்யர்களுடைய கருத்திற்கும் பழி சொல்லுக்கும் தேவையில்லாத செய்திகளுக்கும் பதில் சொல்வதை நிறுத்திவிடுங்கள். நாம் என்ன செய்திருக்கின்றோம், என்ன செய்ய போறோம், நம்மளுடைய திட்டங்களை மட்டும் பேசுங்கள் என்று தலைமை கழகத்தினுடைய உத்தரவு செய்தியில பார்த்திருப்பீங்க. ஆகவே எங்கள் பணியை நாங்கள் செவ்வனே செய்கின்றோம். செவ்வனேர்கள் எனக்கு பின்னால் இவர்கள் எல்லாம் உள்ளாட்சியிலே பொறுப்பிற்கு வந்தார்கள். அதற்கு பின்னால் மலையரசன் எம்பியா ஜெயிச்சாரு. மீண்டும் சட்டப்பேரவை தேர்தலில் 4 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வெற்றி பெறும். வெற்றி பெறுவது மட்டுமல்ல, ஒவ்வொரு தொகுதியிலும் 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவோம். அதன் பிறகு வீர வணக்கம் செலுத்துவதற்காக கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட மாணவரணியினுடைய சார்பில் சீரோடும் சிறப்போடும் எழுச்சியோடும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற என்று கூறி இந்த அரிய வாய்ப்பினை ஏற்பாடு செய்த மாணவர் அணிக்கும் 2 ஒன்றிய கழகத்தின் செயலாளர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.